கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 27/8/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? Blessed are you, Israel, who is like you, a people saved by the Lord. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோட வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லி. யார்தான் பாக்கியவான்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்கு ஈடாக ஒப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது யார் பாக்கியவான்? முழு வேதாகமத்திலிருந்து எடுத்து காண்பித்தால் ஏராளமான வசனங்களை சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். யோபு 5:17 சொல்லுகிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை கர்த்தருடைய சிக்ஷை நமக்கு வருகிறது என்று சொன்னால், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை கடந்து சிட்சிக்கிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, நம்மை நேசிக்கிறபடினால்தான் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். சில தண்டனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 1:1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:2, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்குள் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 84:12, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாமே கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையுடைய மனுஷன் பாக்கியம். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சங்கீதம் 65:4, உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 94:13, சிட்சித்தும்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 112:1, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 146:5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒப்பாக யாரையும் பார்க்க, சொல்ல, பேச, காண்பிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. யார் பாக்கியவான் என்கிற வார்த்தைகளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறபடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களை இன்னும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் பாக்கியவான்களாகவும் எங்களை மாற்றும். கர்த்தர் இந்த பாதையில் அநேகரை நாங்களும் வழிநடத்தி கொண்டு வர கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனை கர்த்தர் விதமாய் செய்கிறபடியில் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும் பாழான பட்டணங்களிலும் குடிப்போன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். யார் யாரிடத்தில்? யோபு 15:28, தேமானியனாகிய எலிப்பாஸ் துன்மார்க்கனை பற்றி யோபுவிடம் சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து
3ஆம் தேதி வரை நடைபெறுகிற ஒடிசா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சேர்ந்து சொல்லுங்க.